இதை எப்படி பாப்பாவை ஹோல்ட் பண்ணணும், எப்படி ஃபீட் பண்ணணும், இது தெரியாமலே நிறைய பேர் வந்து அன்னெசரியாக ஃபார்முலா ஃபீட் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதெல்லாம் கிளியராக என்னென்ன பொசிஷனில் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு காமனஸ்ட் பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேடல் பொசிஷன் சொல்லுவோம். ஸோ இதில் பாப்பாவை எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் லெஃப்ட் சைட் கொடுக்குறீங்கன்னா உங்கள் லெஃப்ட் எல்போ, அதாவது முழங்கையில் வந்து பாப்பாவோட ஹெட் வந்து சப்போர்ட் ஆகிருக்கணும். உங்களோட கை இந்த ஃபோராம் வந்து பாப்பாவோட பேக்கை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கணும். உங்கள் கை வந்து பாப்பாவோட பட்டெக்ஸை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ எந்த பொசிஷனில் நீங்கள் ஃபீட் பண்ணாலும் பாப்பா வயிறு வந்து உங்கள் வயிறை டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். பாப்பாவோட காது, ஷோல்டர்ஸ், ஹிப்ஸ் எல்லாம் நேர் கோட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பாப்பா வந்து ஃபீடிங் பொசிஷன் கம்ஃபர்டபுளாக. ஸோ கிரேடல் பொசிஷனில் நீங்கள் லெஃப்ட் சைட் கொடுக்கும்போது இப்படி பிடிச்சி இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா பாப்பாவுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து கிரேடல் பொசிஷன், மோஸ்ட் காமன்லி யூஸ்டு பொசிஷன். கொஞ்சம் ஓல்டர் பேபிஸ்ல இது இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு 3 மாதத்துக்கு மேலே கொஞ்சம் ஓரளவுக்கு தலை நிற்கிற பாப்பாவுக்கு இது வந்து பெஸ்ட் பொசிஷனாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கிராஸ் கிரேடல் பொசிஷன். ஸோ இதில் எப்படி அப்படின்னா, இப்போ லெஃப்ட் சைட் கொடுக்குறீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் வச்சு பாப்பாவோட ஹெட்டையும் நெக்கையும் ஹோல்ட் பண்ணிக்கணும். உங்களோட ஃபோராம் வந்து பாப்பாவோட பேக்கை சப்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து எந்த பேபிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீடம் பேபிஸு, குட்டி தலை இருக்கிற பேபிஸ், ஸ்மால் லோ பர்த் வெயிட் இருக்கிற பேபிஸு, இனிஷியலாக லேட்ச் பண்ண தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுற ஸ்ட்ரகிள் பண்ணுற பேபிஸ்க்கெல்லாம் இது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அழகாக அவங்க தலையும் நெக்கையும் பிடிச்சி உங்கள் பெஸ்ட்டுக்கு அவங்கள கைட் பண்ணி அவங்கள ப்ராப்பராக லேட்ச் பண்ண வச்சு குடிக்க வைக்கலாம். சரிங்களா? மூணாவது பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் எப்படி அப்படின்னா, பாப்பாவோட ஹெட்டை வந்து நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கணும் உங்கள் பாம்பில். பாப்பா வந்து இந்த சைடில் கீழே ஒரு பில்லோ வச்சுட்டு அது மேலே பாப்பா இருக்கணும். ஸோ நீங்கள் இப்படி வச்சு லேட்ச் பண்ணணும் பேபியை. ஸோ இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சி செக்ஷன் மதர்ஸ், ஸ்காரில் வந்து பாப்பா பட்டா வலிக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மதர்ஸ்க்கு ஸ்காரில் படாமல் இப்படி சைடில் வச்சு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ரெண்டாவது வந்து நிறைய மதர்ஸ்க்கு வந்து பிரெஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்கும்போது ஃபீல் பண்ணும்போது பாப்பா மூஞ்சி வந்து அமுங்குது மேம், மூச்சோட சிரமப்படுறாங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மதர்ஸ்க்கும் இந்த பொசிஷன் நல்லாவே சூட் ஆகும். அண்ட் அதே மாதிரி வந்து ட்வின்ஸ் இருக்கும்போது 2 ட்வின்ஸையும் இப்படி நீங்கள் சைமல்டேனியஸாக ஃபுட்பால் பொசிஷனில் வச்சு 2 பேருக்கும் ஒரே நேரத்துலையும் பால் கொடுக்கலாம். ஸோ இந்த பொசிஷன் வந்து இந்த மாதிரி பேபிஸ்க்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த பொசிஷனில் நீங்கள் லேட்சிங்கை நல்லாவே பார்க்கலாம். பாப்பா வாய் எந்த அளவுக்கு அகலமாக திறந்து நிப்பிளையும் காம்பையும் எவ்வளோ தூரம் உள்ளே எடுத்திருக்காங்க, பால் எவ்வளோ அழகாக உள்ளே குடிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் ரொம்ப கிளியராக பார்க்கலாம். சரிங்களா? நாலாவது பொசிஷன் பார்த்தீங்கன்னா லேட் பேக் பொசிஷன். ஸோ ஒரு 45 டிகிரிஸ் ஆங்கிளில் நீங்கள் கொஞ்சம் சாஞ்சிக்கிட்டு பாப்பாவை இப்படி வர்டிக்கலாக வச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் லேட்ச் பண்ணி குடிக்க வைக்கணும். இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இமீடியட்டாக டெலிவரி ஆனதுக்கப்புறம் மதர்ஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தேவைப்படும் போது இந்த மாதிரி ஃபீல் பண்ணலாம். ரெண்டாவது வந்து சில பேருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மில்க் சப்ளை இருக்கும். ஸோ நான் பால் குடிக்கும் போதே அவங்க திணறாங்க மேம், அவங்க மூஞ்சிலெல்லாம் பால் தெரிக்குது, குடிக்க ஆரம்பித்தோடனே இருமல் தொடர்ந்து வந்துடுது, அந்த மாதிரி ஃபாஸ்ட் லெட் டவுன் இருக்கிற மதர்ஸ்க்கு இந்த பொசிஷனில் கொடுக்கும்போது கொஞ்சம் கிராவிட்டினால மெதுவாக கொஞ்சம் பால் போகும், பாப்பாவுக்கு அந்த மாதிரி குறைக்கிறாமல் இருக்கும். சரிங்களா? அஞ்சாவது பொசிஷன் பார்த்தீங்கன்னா சைட் லைன் பொசிஷன். ஸோ நீங்கள் படுத்துட்டு ஒரு கழிச்சு படுத்துட்டு பாப்பாவையும் உங்கள் பக்கத்தில் இப்படி ஒரு கழிச்சு படுக்க வச்சுக்கிட்டு ஸோ அந்த மாதிரி ஃபீட் பண்ணுறது. ஸோ இது யாருக்கு யூஸ் ஆகும்னா, அகைன் சி செக்ஷன் மதர்ஸ்க்கு எழுந்திரிச்சு உட்கார முடியாதப்போ இது கொடுத்துக்கலாம். அண்ட் நைட் டைமில் ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்குது, அடிக்கடி பால் கேட்குறாங்க, எழுந்து உட்கார முடியல, ரெஸ்ட்டு தேவை அப்படின்றப்ப இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆனால் பாப்பா வந்து மல்லாந்து இருக்கக்கூடாது, உங்களை நோக்கி அப்படியே உங்கள் சைடு ஒரு கழிச்சு இருக்கணும். சரிங்களா? ஸோ ஒரு கழிச்சு இருக்கும்போது அவங்க ஹெட்டையும் பாடியும் இப்படி சப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பால் கொடுக்கலாம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சைட்லைன் பொசிஷனில் நீங்கள் ஃபீட் பண்ணாலுமே அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தட்டி கொடுத்துட்டு தான் தூங்க வைக்கணும், அப்படியே தூங்க வச்சிடக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ எல்லா பொசிஷன்லையும் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பாப்பா வயிறு உங்கள் வயிறை தொடுற மாதிரி இருக்கணும், பாப்பாவோட காது, ஷோல்டர்ஸ், ஹிப்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். அண்ட் வந்து நீங்கள் இப்படி குனிஞ்சிட்டு பாப்பா கிட்ட பிரெஸ்ட்டை கொண்டு போகக்கூடாது, பாப்பாவை தான் உங்கள் லெவலுக்கு பிரெஸ்ட் லெவலுக்கு கொண்டு வரணும். ஸோ அவங்க வாயை திறக்க வைக்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் நிப்பில் வச்சு பாப்பா நோஸ்க்கு நோக்கி கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணீங்க அப்படின்னா பாப்பா வாயை அகலமாக திறந்துட்டு அழகாக வருவாங்க. அப்படி வரும்போது அப்படியே நீங்கள் லேட்ச் பண்ணி பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் குட் அட்டாச்மெண்ட், அதாவது எப்படி குட் லேட்ச் பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.